இது வந்து முந்தா நேற்று எடுத்த வீடியோ. முந்தா நேற்று வந்து பாவக்காய் பொரியலும் கோஸ் கூட்டும்ட்டு வந்து முன்னாடியே பிளான் பண்ணிட்டேன். குழம்பு மட்டும் என்ன வைக்குதுன்னு தெரியாமல் இருந்துச்சு. இந்த பாவக்காய் வந்து எப்படி பண்ணேன்னா, எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு வெங்காயம் போட்டு வதக்குனதுக்கப்புறமா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கணும், பாவக்காய் போட்டுடணும். பாவக்காய் நான் வெங்காயத்தில் போட்டால் தான் வதங்கும். தக்காளி போட்டு வதக்குனிங்கன்னா அது வதங்காமல் கொஞ்சம் கசப்பு வாசனை இருக்கும். அதனால் வெங்காயம் போட்டு வதங்கினதுக்கப்புறமா பாவக்காய் போட்டு வதக்கிட்டு அடுத்து தக்காளியும் போட்டு வதக்கிட்டு லைட்டாக மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் டீப் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருந்தால் பாவக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கோஸ் கூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை தக்காளி, அரை வெங்காயம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கோஸு, பச்சைப்பருப்பு எல்லாம் போட்டு வேக வச்சிட்டேன். இது ரசத்துக்கு மிக்சியில் போட்டு அரைச்சி ஊற்ற போகிறேன். ஏன்னா வந்து வயசான காரணத்தினாலையா நம்ம வீக்கான காரணத்தினாலையா தெரில, கை வந்து பார்த்திங்கன்னா தக்காளி கூட கரைக்க முடியல. அந்த உள்ளங்கை ஃபுல்லாக வலிக்குது. சாத்துக்குடி புழிய முடியல, தக்காளி கரைக்க முடியல. அதனால் தக்காளியாக மிக்சியில் அரைச்சி ரசத்துக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். லாஸ்ட்டில் கோஸ் கூட்டுக்கு வந்து தேங்காய், சீரகம், சோம்பு, பூண்டு ஒரு பல்லு வச்சு நான் அரைச்சி விட்டு தாளித்து விட்டுட்டேன். குழம்பு வந்து லாஸ்ட்டாக தான் முடிவு பண்ணேன், ரசமே வச்சிடலாம். ரசம் வச்சா அந்த கோஸ் கூட்டுக்கு பாவக்காய்க்கு நல்லாயிருக்கும்னு வச்சுட்டேன். லஞ்ச் வந்து எல்லாேருக்கும் பேக்கும் பண்ணியாச்சு. இன்றைக்கான லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோதாங்க. இந்த வீடியோ போய் செலக்ட் பண்ணுங்கள். சபரி இங்கே நோட்டு எழுதி வச்சுட்டு போயிட்டான்.